இன்னைக்கு நம்ம வீடியோல பெண்கள் தொழுகை முறை எப்படின்றத தெளிவா பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க. இப்ப ஆரம்பிக்கலாம். நேரா நிக்கணும். கால் என்ன ஆகணும், எல்லா 2 காலையும் சேர்த்து வச்சிருக்கணும், தள்ளி வைக்க கூடாது. அடுத்தது நீயத். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இப்போ ஃபஜர் தொழுகிறதா நியத்து வச்சுப்போம். 2 ரக்காத்து இல்லையா, 2 ரக்காத்து மூலமாக உங்களுக்கு பயிற்சி கொடுத்தா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தெளிவா புரியும் நினைக்கிறேன். அப்போ 2 ரக்காத்து ஃபஜருடைய நியத்து எப்படி வைப்போம்? ஃபஜருடைய தொழுகை, அதாவது ஃபஜருடைய பரவான தொழுகை 2 ரக்காத், கிபிலாவை முன்னோக்கி அல்லாஹுக்காக தொழுகிறேன். இது நியத்து. நீயத்து வச்சு முடிச்ச உடனே என்ன பண்ணிடணும்? தக்பீர் கட்டிடணும். நீயத்து வச்சதற்கு பிறகு இந்த பக்கம் அந்த பக்கம் எப்பவுமே திரும்ப கூடாது. டைரக்டா என்ன செஞ்சிடணும்? தக்பீர் கட்டிடணும். தக்பீர் கட்டு. அல்லாஹு அக்பர். பாருங்க, அல்லாஹு அக்பர் சொல்லும் பொழுது, அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டும் பொழுது கை இவ்வளவு தூரம் உயர்த்தி இருக்கணும். தவறா என்ன பண்ணிடக்கூடாது? கைய நெஞ்சுக்கு மேல உயர்த்தக்கூடாது. நெஞ்சோட கை அணைச்ச மாதிரி இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி ஸ்கார்ஃப் உடைய முறை, ஷால் எப்படி நம்ம பருதா அணிஞ்சிருக்கணும் அப்படின்றத சொல்லுமா. நிறைய பேரு இப்படி போடுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்க கூடாது. என்ன பண்ணிருக்கணும்? ஃபுல்லா கவர் பண்ணிருக்கணும். மேக்சிமம் நமக்கு இந்த தொழுகைக்குன்னு மக்கள் விக்குது இல்லையா, அதை வாங்கி பயன்படுத்திக்கணும். கட்டியாச்சு. அல்லாஹு அக்பர். கை எங்க வைக்கணும்? நெஞ்சு மேல வைக்கணும். இடது கைக்கு மேல வலது கைய வைக்கணும். இப்போ சனா ஓதணும். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வதபாரக ஸ்முக வதஆலா ஜத்துக வலா இலாஹ கைருக. இதுதான் சனா. இத ஓதி முடிச்சதுக்கு பிறகு முதல் ரக்காத்துல சூரா ஃபாத்திஹா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவுது பில்லா ஓதணும். அதுக்கடுத்து பிஸ்மில்லா ஓதணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 2வது ரக்காத்துல பிஸ்மில்லா சொன்னா மட்டும் போதும். ஆனா முதல் ரக்காத்துல சனா ஓதியதற்கு பிறகு அவுது பில்லா ஓதணும். அதுக்கப்புறம் பிஸ்மில்லா ஓதணும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதியதற்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதணும். ஓதுவோமா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆமீன். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி முடிச்சோடனே ஆமீன் மெதுவா சொல்லிக்கணும். அதை தொடர்ந்து துணை சூறா ஓதணும். துணை சூறா உங்களுக்கு என்ன சூறாக்கள் நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறீங்களோ அதை ஓதணும். இப்போ உதாரணமா நம்ம சூரத்து அலம் நஷ்ரஹ் ஓதுவோம். அலம் ஓதுறதுக்கு முன்னாடி பிஸ்மில்லா சொல்லணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்போ ருக்குவுக்கு போகணும். ருக்கு எப்படி செய்யணும்ன்றத நம்ம புள்ள செஞ்சு காட்டணும். அல்லாஹு அக்பர். இங்க பாத்தீங்களா, முழுவதுமா குனியக்கூடாது. ஒரு அளவுக்கு தான் நம்ம என்ன செய்யணும்? குனிஞ்சிருக்கணும். அதுக்கு மேல அதிகமா என்ன செய்யக்கூடாது? நம்ம குனியக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தா போதும். என்ன ஓதணும்? சுப்ஹான ரப்பியல் அதீம் குறைந்தபட்சம் 3 தடவை. இப்போ நம்ம அதிகமா இதுக்கு மேல ஓதலாமான்னு கேட்டா எவ்வளவு வேணாலும் ஓதலாம், நம்முடைய விருப்பம். ஒற்றைப்படையில நம்ம முடிச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து என்ன சொல்லணும்? சமிஅ அல்லாஹு லிமன் ஹமீதா ரப்பனா வலக்கல் ஹம்து. பார்வை எப்பவுமே நம்ம சஜ்தா செய்யற இடத்துல இருக்கணும். நின்றுட்டு இருக்கும்போது நம்ம பார்வை எப்பவுமே சஜ்தா செய்யற இடத்துல இருக்கணும். இப்போ சஜ்தாக்கு போறோம். இப்போ சஜ்தா எப்படி செய்யணும்னு நம்ம பார்க்க போறோம். அல்லாஹு அக்பர். பாருங்க, சஜ்தால கை 2ம் எப்படி இருக்கணும்? நம்ம முகத்துக்கு நேரா வச்சிருக்கணும். அதே மாதிரி நம்ம பாதம் இப்படிதான் இருக்கணும். பார்த்துக்கணும். 2 பாதத்தையும் இடது பக்கமா இப்படி வளைச்சு போட்டுதான் நம்ம பாதம் இருக்கணும். இந்த பொசிஷன்ல தான் இருக்கணும். ஏன் நம்மளுக்கு ஷரியத் இப்படி சொல்லுதுன்னா, நம்ம பெண்களா இருக்கும் பொழுது பெண்களுக்கு ஒழுக்கமான முறையில சஜ்தா அமைய வேண்டும். ஆண்களை மாதிரி முழுவதுமாக பின்னாடி ஃபுல்லா தூக்கிட்டு நம்ம இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த முறை. இதான் நம்ம ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். இப்போ 2வது ரக்காத்து. இப்போ அவுது பில்லா ஓதக்கூடாது. பிஸ்மில்லா ஓதி சூரத்துல் ஃபாத்திஹா ஆரம்பிக்கணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்
அல்லாஹு அக்பர். இந்த அளவுதான், அதிகமாகவும் குனியக்கூடாது. சுப்ஹான ரப்பியல் அஸீம், சுப்ஹான ரப்பியல் அஸீம், சுப்ஹான ரப்பியல் அஸீம். ஏன் அதிகமா குனியக்கூடாதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும் இல்லையா? பெண்களா இருக்கிறதுனால நம்ம அதிகமா குனியும் பொழுது பின்புறத்துல இருந்து பார்க்கும் பொழுது சரியா இருக்காது அப்படின்றதுக்காக தான் ஷரியத் என்ன பண்ணது, அதிகமா குனியக்கூடாது அப்படின்றத நமக்கு கத்து தராங்க. சரி, சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதா ரப்பனா வலகல் ஹம்து அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். அத்தஹியாத் ஓதணும். அத்தஹியாத்து லில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ, அஷ்ஹது அல்லா இலாஹ சொல்லும் பொழுது கையை தூக்கிடணும். அவருடைய விளக்கம் என்ன? வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேற யாரும் இல்லை சொல்றதுதான் இந்த இல்லல்லான்ற வார்த்தை. அப்போ அந்த இல்லல்லான்னு சொல்லும் போது நம்ம கையை கீழே விட போறோம். இது நம்ம இந்த சைக்கினை மூலமாக இந்த அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அர்த்தத்தை நம்ம காட்டுறோம். இல்லல்லா சொல்லும் போது என்ன செஞ்சிடணும், நம்ம கைய கீழே விடணும். அப்போ இந்த இடத்துல கையை அசைச்சுக்கிட்டே இருக்கிறது, விரலை ஆட்டிக்கிட்டே இருக்கிறதுக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். சொல்லலாம் இல்லல்லாஹ் وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. இது ஸலவாத் ஓதுறதுக்கு பிறகு துஆய மாசூரா கடைசியில ஓதணும். அது ரெண்டு விதமா இருக்கு. நீங்க எது மனனம் பண்ணிருக்கீங்களோ அதை ஓதலாம். ஒண்ணு அல்லாஹும் மக்ஃபிலி வலி வாலிதைய வலி உஸ்தாதி, அது ஓதலாம். இல்லைன்னா இப்ப நான் சொல்லக்கூடிய இதை ஓதலாம். اللهم إني ظلمت نفسي ظلما كثيرا ولا يغفر الذنوب إلا أنت فاغفر لي مغفرة من عندك وارحمني إنك أنت الغفور الرحيم. இப்போ சலாம் கொடுக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சகோதரிகளே, தொழுகையோட முறையை உங்களுக்கு நான் தெளிவா விளக்கியிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சுதுன்னா கமெண்ட்ல அல்ஹம்துலில்லாஹ்னு போடுங்க. அதே மாதிரி மென்மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக நீங்க கேட்கலாம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து உங்களுக்காக வேண்டி மார்க்கம் சம்பந்தமான கேள்விகளுக்குண்டான பதிலை அளிப்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அஹ்லே சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கையில் நிலையான ஈமானோடு இந்த குழப்பமான காலகட்டத்திலே பரவர் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாத்தையும் நம்ம போட்டு குழப்பிட்டு இருக்க கூடாது. இந்த மஹல்லாவுடைய இமாம்களிடத்திலே, குறிப்பாக சுன்னத்துல் ஜமாத்துடைய இமாம்களிடத்திலே நீங்கள் கேட்டு விளக்கத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இது சரியான தொழுகை முறையை நம்ம சொல்லியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு வீடியோல வேற விஷயத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.